அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். சொத்து வரி உயர்வு பற்றி பேச அதிமுகவுக்கு அருகதை இருக்கிறதா என்று இபிஎஸ்க்கு அமைச்சர் நேரு பதிலடி கொடுத்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். தற்போது அமைச்சர் நேரு பல்வேறு கேள்விகளை கேட்டு அதிமுகவுக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் அதிமுக ஆட்சியில் கையெழுத்து போட்டுவிட்டு இன்று சொத்து வரி உயர்வை அதிமுக எதிர்க்கிறது என்றும், சொத்து வரி உயர்வு பற்றி பேச அதிமுகவிற்கு அருகதை இருக்கிறதா என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் அம்பி ரெமோ என இரட்டை வேடம் போட்டு அந்நியன் படத்தில் வரும் வசனம் போல தற்போது மாறி மாறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஓலை குடிசையில் ஓட்டு வீடுகளுக்கு கூட பல மடங்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், எனவே இதுபோல அதிமுக காலத்தில் எண்ணற்ற வரிகள் உயர்த்தப்பட்டிருக்கிறதையும் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் பொய்யை மட்டுமே எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார் என்றும், தொடர்ச்சியாக அறிக்கையில் விடுவதும் ஒவ்வொன்றும் அவருக்கே பாதமாக முடிகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதில் இன்ற அளவு சொத்து வரி உயர்ந்திருக்கப்பட்டதாக அவர் வெளியாகிருக்கும் இந்த அறிக்கை குறித்து மேலும் பேசியிருக்கிறார். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதை சற்று உணராமல் மத்திய பாஜக அரசு கைநீட்டிய இடங்களெல்லாம் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டதன் விளைவாகத்தான் தற்போது மத்திய அரசு அதன் பிடியில் தற்போது மாநில அரசு சிக்கி தவிக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ள 15வது நிதி ஆணையை தனது அறிக்கையில் மெத்த மாநில உற்பத்தி, அதாவது மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியின் அடிப்படையில் நிகராக நகர்ப்புற சொத்துக்களின் வரிகளை உயர்த்த வேண்டும் என்றும், மேலும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளான அந்த மானிய கோரிக்கையின் போது மேலும் பெற வேண்டும் என்ற சொத்து வரியை உயர்த்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய அந்த நிதியை பெற வேண்டும் என்றால் சொத்து வரி உயர்த்தப்பட வேண்டும் என்பதையும் அந்த ஒப்பந்தத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையெழுத்திட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் சொத்து வரி உயர்த்த வேண்டும், ஒவ்வொரு ஆண்டிற்கும் இலக்கு நிர்ணயித்து சொத்து வரி வசூலில் வளர்ச்சி காட்ட வேண்டும் என்று மத்திய அரசு கூறியிருக்கிறதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சமீபத்தில் 5 ஆண்டுகளில் மாநில மொத்த உற்பத்தியில் கணக்கீடு ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சி விகிதத்தில் சொத்து வரி வகுக்க வேண்டும் என்றும், அப்படி வசூலித்தால் மட்டுமே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மானியங்கள் மத்திய அரசின் சார்பில் விடுவிக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டி இந்த நிபந்தனையை 15வது நிதிக்குழு விதித்திருக்கிறது என்றும், அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காரு என்றும் தற்போது அமைச்சர் நேரு சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் சொத்து வரி உயர்வை கண்டிக்கின்ற அதிமுக அதனை கட்டாயப்படுத்திய மத்திய அரசோடு கூட்டணியில் இருந்தபோது அதனை மக்களிடம் மறைத்தது ஏன் என்றும், உள்ளாட்சிகளில் வளர்ச்சிக்கு நிதி வேண்டும் என்றால் வரியை உயர்த்தியே ஆக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட கையெழுத்தால் தான் தற்போது இந்த வரி மத்திய அரசு மூலமாக உயர்ந்திருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் பல்வேறு காரணத்தை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் திசை திரும்பும் வகையில் பொய் அறிக்கை வெளியிடப்படுகிறது அதிமுக என்றும், ஆட்சியில் இருந்தபோது ஆதரித்து கையெழுத்து போட்டுவிட்டு தற்போது சொத்து வரி உயர்வை எதிர்க்கிறது என்றும், அம்பி ரெமோ என இரட்டை வேடம் போட்டு தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும் தற்போது காட்டமாக அமைச்சர் நேரு சொத்து வரி குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.